வெல்கம் டு சிஎம் இன்டீரியர். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்கோம்னா யூபிவிசி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூம் பண்ணியிருக்கோம், ஒரு டிவி யூனிட்டு, ஒரு பார்ட்டிஷன். இது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூபிவிசி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பார்ட்டிஷன் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஆர் பார்ட்டிஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். முதல்ல நம்ம ஷோகேஸ் பார்த்துலாங்க. இந்த ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை வைக்கணுன்றதுக்காகவே டோட்டலாகவே நம்மளுடைய யூபிவிசி மெட்டீரியலில் பேனலிங் பண்ணி பேக்ரவுண்டு ஒயிட் கொடுத்து பண்ணியிருக்கோம். சென்டரில் புத்தர் சிலை வரும், மேலே பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே லுக்காகவும் சூப்பராகவும் தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் தாங்க. இந்த பார்ட்டிஷனோட அகலம் ஒரு 8 ஃபீட்டும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபீட்டும் இருக்கும். இந்த டிசைன் இருக்கு இல்லைங்களா? இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா WPC போர்டுங்க, கார்விங் கொடுத்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம பண்ணது தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லையா நம்ம பிளைனாக உங்களுக்கு அந்த பில்லர் டிசைனும் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த CNC கார்விங் டிசைன் இருக்கு இல்லைங்களா? இந்த கார்விங் டிசைன் இந்த டிசைன் மட்டும் தான் இல்லைங்க, நிறைய டிசைன்ஸ் அவைலபிள். அந்த எந்த டிசைன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கோட கொடுத்து பண்ணியிருக்கோம். ஒரு சில செல்ஃபில் பேக்ரவுண்டு ஒயிட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டம்மியாகவும் பேக்ரவுண்டில் டோர் போட்டு யூசேஜாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கு. இந்த டிவி யூனிட்டில் இந்த செல்ஃப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம லைட் கொடுத்துருக்கோம். டிவிக்கு பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டுங்க, ப்ளஸ் இந்த ப்ரொஃபைல் பீடிங், இந்த டிசைன் நம்ம பண்ணதாங்க. இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது, தாராளமாக பண்ணிக்கலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவிக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா வால் பேனல் கொடுத்துருக்கோம். இந்த வால் பேனல் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம கபோர்டு மெட்டீரியல் வச்சு பண்ணலாம். வால் பேனல் இந்த ஒரு டிசைன் மட்டும் இல்லைங்க, நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எது கஸ்டமைஸ்னால் நம்ம பண்ணிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே டேபிளுங்க. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு கார்னர் கவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம உள்ளே போகிறப்போ வரப்பையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாப் ஹேண்டிலுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். கஸ்டமர் விரும்புறது நம்ம வாங்கி பண்ணி கொடுத்துருவோம். உள்ளே நம்ம இதில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ரிசீவ்டு ஒர்க் ஆகிறதுக்காக எப்பயும் போல் கூலிங் கிளாஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதில் நம்ம செல்ஃப் வைக்கலைங்க, ஏன்னா ஹைட்டாக இருக்கிற பொருள் வைக்கணுன்றதுக்காக இந்த ஏரியா ஃப்ரீயாகவே விட்டுருக்கோம். இதோட ஃபுல் வியூ, இப்போ ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். டைனிங் ஹாலில் பேக்ரவுண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணியும் இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோரும் யூசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சென்டர் எல்லாமே பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராக்கரி யூனிட்டுங்க. கிராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் டிசைன் கொடுத்து பண்ணியிருக்கோம். சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஹைட்ராலிக் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்கோ பிராண்ட் தாங்க. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ஹைட்ராலிக் யூஸ் பண்ணுறப்போ என்னென்னா நீங்கள் ஹேங்கிங் மேலே ஹோல்டு பண்ணி பிடிக்க தேவையில்லை. அதுக்காக தான் மெயினாக ஹைட்ராலிக் வைக்கிறதுங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலே அட்டாலி டபுள் டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா மிரர் லைட் செட்டிங்கோட பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு மிரர் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். என்னென்னா இதோட காஸ்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரானாக வருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக்ரவுண்டில் வால் பேனலிங் டார்க்காக கொடுத்து பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேலே டார்க் வால் பேனலும், கீழே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒயிட்லேயும் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் கொடுத்தோம். சென்டரில் மட்டும் எந்த ஒரு பார்ட்டிஷன் இல்லாமல் கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு அந்த பைப் இருக்கிறதுனால சென்டரில் பார்ட்டிஷன் கொடுத்தாலும் எந்த ஒரு யூசேஜும் பண்ண முடியாதுன்றதுனால அப்படி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ்டு. இந்த ஹேண்டில் கஸ்டமைஸ்டு தாங்க. நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க SS ஹேண்டில், இங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஹேண்டில். என்னென்னா இந்த இடத்துல ஒயிட் மெட்டீரியல்ஸ்க்கு பிளாக் கலர் ஹேண்டில் வச்சிங்கன்னா கான்ட்ராஸ்டாக சூப்பராகவும் இருக்குன்றதுக்காக இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பெட்ரூம் 2 ட்ரெஸ்ஸிங் ரூம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூம் பார்க்கலாங்க. இந்த ரூமில் கிரே அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இந்த கிரே அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராகவே இருக்கும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கடப்பக்கல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் க்ளோஸ் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பா கல் தாங்க. நம்ம இந்த ட்ராயர் வந்து நம்ம தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சிலர் கேட்குறாங்க கடப்பா கல்லில் ட்ராயர் வச்சு பண்ணி கொடுக்க முடியுமான்னு. தாராளமாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் கடப்பா கல்லே வச்சுருந்தாலும் லாக்கர் கம்பல்சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் 2 ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் லாக்கோட சேர்த்திங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க, கடப்பா கல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் மட்டும் டோர் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஹேண்டில்ஸ் வந்து இந்த கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இதுக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேண்டில் தான் வச்சு கொடுத்துருக்கோம். கீழே சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரிங்க. இதில் ஃபுல்லாகவே நம்ம டோர் க்ளோஸ் தான். இந்த ஒரு செல்ஃபுக்கு மட்டும் சென்டர் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே லாக் கவரேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் க்ளோஸ் டோர் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிரானைட் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிரானைட் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இல்லை நமக்கு வந்து கிரானைட் வேண்டாம், கஸ்டமைஸ்டாக செல்ஃப் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் நம்மளோட யூபிவிசி மெட்டீரியல் தாராளமாக பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மிரர் கொடுத்து ஒரு சிங்கிள் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், கடப்பா கல்லுங்க. பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது 2வது பெட்ரூமுங்க. 2வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் லாஃப்ட் வந்து ஃப்ரண்ட் டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஜஸ்ட் வந்து டோர் காம்பினேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டார்க்காகவும், லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் டோராகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் அதே தாங்க, ஃபுல்லாகவே கடப்பாக்கள் கொடுத்துருக்கு. சென்டர் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் ட்ராயர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த அகலத்துக்கு 2 ட்ராயர் கொடுத்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுக்காக ஒரே ட்ராயர் தான் பெருசாக கொடுத்துருக்கோம். இதுலேயும் ஃபுல்லாகவே கடப்பாக்கல்லுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப டவுனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு ஹைட்டாக வந்து ஏற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னா மேடை இவங்க வந்து கீழே வந்து 2 இன்ச்சு அந்த வந்து பார்டர் கட்டலைங்க. அதனால நம்ம அதை வந்து யூபிவிசி மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே போட்டிருக்க தட்டு நம்மளோட யூபிவிசி மெட்டீரியல் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு கடப்பாக்கலையும் எந்த ஒரு செல்ஃப் அடிக்கலைங்க. நம்மளோட யூபிவிசி மெட்டீரியலே ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸாகவே பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுக்கு ஒரு செல்ஃப்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்துருக்கோம். நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செல்ஃப் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த பக்கமும் நம்ம செல்ஃப் கொடுத்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாச்சுங்க.